தூத்துக்குடியில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் திமுக எம்பி கனிமொழி நழுவிச் சென்ற சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே கள்ளக்குறிச்சி சாராய மரணம் தொடர்பாக திமுக எம்பி கனிமொழியிடம் கேள்வி எழுப்ப செய்தியாளர்கள் காத்திருந்தனர். அதை அறிந்த கனிமொழி அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்ட குடிநீர் பிரச்சினை குறித்த கூட்டத்தில் அதிகாரிகளுடன் பங்கேற்றார். இதனால் சுமார் 3 மணி நேரம் ஆட்சியர் அலுவலக வாசலிலேயே செய்தியாளர்கள் காத்திருந்தனர். பின்னர் கூட்டம் முடிந்து வந்த திமுக எம்பி கனிமொழியிடம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்த செய்திகள் பின்னர் கூட்டம் முடித்து வந்த திமுக எம்பி கனிமொழியிடம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அடுத்ததாக வேறொரு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கூறிவிட்டு பதிலளிக்காமல் ஓட்டம் பிடித்தார். தொடர்ந்து அவரது கார் அருகே சென்ற செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது கார் ஜன்னல் கண்ணாடியை மூடிய கனிமொழி அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றார். 3 மணி நேரம் காத்திருந்த செய்தியாளர்கள் திமுக எம்பி கனிமொழி சந்திக்காமல் சென்ற சம்பவம் அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஞானவாபி மசூதியில் ஆய்வு நடத்த அனுமதி கொடுத்த கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ரவிக்குமார் திவாகருக்கு கொலை மிரட்டல் வருவதாக கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்திடம் பாதுகாப்பு கேட்டு முறையிட்டுள்ளார். காசி விஸ்வநாதர் கோவிலின் ஒரு பகுதி ஞானவாபி மசூதியில் இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் அந்த மசூதியில் வீடியோ ஆய்வு நடத்த 2022ஆம் ஆண்டு நீதிபதி ரவிக்குமார் திவாகர் அனுமதி வழங்கினார். இந்நிலையில் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் இஸ்லாமிய அமைப்பினர் சிலர் கொலை மிரட்டல் விடுவதாக அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திடம் பாதுகாப்பு கோரியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அதனன் கான் என்பவர் மீது 3 வாரங்களுக்கு முன்னதாக எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதன் பிறகு கொலை மிரட்டல்கள் இன்னும் அதிகமாக வருவதாக நீதிபதி ரவிக்குமார் திவாகர் தெரிவித்துள்ளார். நீதிபதி ரவிக்குமார் திவாகருக்கு பாதுகாப்பு அதிகரிக்க கோரி என்ஐஏ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரிபாதி பரிந்துரைத்துள்ளார். நீதிபதி ரவிக்குமார் திவாகரை கொலை செய்ய ஒரு கும்பல் சதித்திட்டம் தீட்டியதாக நீதிபதி திரிபாதி உறுதி செய்துள்ளார். எக்ஸ் கேட்டகரியில் நீதிபதி ரவிக்குமார் திவாகருக்கு ஏற்கனவே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதை ஒய் கேட்டகரிக்கு மாற்ற நீதிபதி திரிபாதி அலகாபாத் நீதிமன்றத்திடம் பரிந்துரைத்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக ராமர், சின்னதுரை மற்றும் ஜோசப் ராஜா ஆகிய 3 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் பேரில் இந்த வழக்கை கையில் எடுத்துள்ள சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிபிசிஐடி விசாரணையில் கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம் பகுதியில் கண்ணன், வீராசுவாமி, வீரமுத்து ஆகிய 3 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்துள்ளனர் என்பதும், கண்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் ராமர் என்பவரிடமிருந்து கள்ளச்சாராயத்தை வாங்கி கடந்த 18ஆம் தேதி குடித்த நிலையில் 19ஆம் தேதி காலை அவர்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டு ஒருவர் வீட்டிலும் மற்ற 2 மருத்துவமனையிலும் இறந்துள்ளனர் என்பதும் தெரிய வந்தது. இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் 2 எஃப்ஐஆர்களை பதிவு செய்துள்ளனர். மேலும் ராமர், சின்னதுரை மற்றும் ஜோசப் ராஜா ஆகியோர் மீது கொலை வழக்கு உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த 3 பேரையும் கைது செய்துள்ளனர். சின்னதுரையிடமிருந்து ராமர் என்பவர் கள்ளச்சாராயத்தை வாங்கி கச்சிராபாளையம் பகுதியில் விற்பனை செய்திருப்பதும் சிபிசிஐடி விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்தால் சரியான முறையில் படித்து வெற்றி பெற்ற லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மே 5இல் நடந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாகவும் குளறுபடி ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என எழுந்த கோரிக்கையை ஏற்க மத்திய அரசு மறுத்துவிட்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது சில மாணவர்களை மட்டும்தான் பாதித்திருக்கிறது. ஆனால் 2004 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் வினாத்தாள் பெரிய அளவில் கசிந்ததால் அப்போது நடந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இப்போது தேர்வை ரத்து செய்தால் சரியான முறையில் படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற்ற லட்சக்கணக்கான மாணவர்களை பாதிக்கும். இதனால் தேர்வை ரத்து செய்யவில்லை. இந்த தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது. நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவே இறுதியானது என்றார்.
அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளை மீறி இயக்கப்படும் பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மட்டுமே முடக்கப்பட்டு வருகின்றன என்று தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழகம் முழுவதிலும் 1535 ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் பதிவு செய்து முறையாக இயங்கி வருகின்றன. இது தவிர 943 ஆம்னி பேருந்துகள் பிற மாநிலங்களில் பதிவு செய்து அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று தமிழகத்திற்குள்ளாக அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளை மீறி இயங்கி வருகின்றன. இவற்றுள் பெரும்பான்மையானவை புதுச்சேரி, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பதிவு செய்து இங்கு இயங்கி வருகின்றன. மேலும் கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் பதிவு செய்து அந்த மாநிலங்களுக்கு செல்லாமல் தமிழகத்திற்கு எந்த ஒரு வரியும் செலுத்தாமல் தமிழகத்திற்குள்ளாகவே இயங்கி வருகின்றன. இதுவும் ஒரு விதிமீறலாகும். மேலும் இந்த மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆம்னி பேருந்துகளில் பல தமிழக மாநிலம் வழியே பிற மாநிலங்களுக்கு பயணிக்கின்றன. அவ்வாறு செல்லும் பொழுது விதிகளை மீறி தமிழகத்திற்குள் பயணிகளை ஏற்றி இறக்கி செல்கின்றன. இன்னும் 793 ஆம்னி பேருந்துகள் போக்குவரத்து ஆணையரகத்தின் மூலம் விடுக்கப்பட்ட பல கட்ட எச்சரிக்கைகளை மீறி தங்களது முறைகேடான மற்றும் சட்டத்திற்கு புறம்பான இயக்கத்தை நிறுத்தவில்லை. இத்தகையவர்களால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு குறைந்தபட்சம் 34 கோடியே 56 லட்சம் ரூபாய் நிதி இழப்பு ஏற்படுகிறது. முறைகேடாக மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் இயக்கத்தை இனியும் அனுமதிக்க இயலாது. இவ்வாறு முறைகேடாக மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக இயங்கும் ஆம்னி பேருந்துகளின் உரிமைகளின் மீதும் அவர்கள் முறைகேடாக எவ்வாறு பிற மாநிலங்களில் போலி ஆவணங்களை கொடுத்து பதிவெண்ணும் அனுமதி சீட்டும் பெறுகிறார்கள் என்பது குறித்தும் ஆராய்ந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் என்னையும் போக்குவரத்து ஆணையரையும் சந்தித்து அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும், மேற்கொண்டு 200 ஆம்னி பேருந்துகளுக்கு மேலாக தமிழகத்தில் மறுபதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர். அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்று அகில இந்திய சுற்றுலா விதிகளின்படி இயங்கும் ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளை மீறி இயக்கப்படும் பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மட்டுமே முடக்கப்பட்டு வருகின்றன என்று அமைச்சர் சிவசங்கர் விளக்கினார். கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் முத்துசாமி தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இன்று நீலகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசின் நிர்வாக சீர்கேடு காரணமாக இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் நடந்து 2 நாட்களை கடந்தும் முதல்வர் ஸ்டாலின் இன்னும் மக்களை வந்து பார்க்கவில்லை. மக்களின் உயிர் மீது முதல்வருக்கு அக்கறை இல்லை. இந்த விவகாரத்தில் நேரடியாக பொதுமக்களிடம் முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும். அமைச்சர் முத்துசாமி ராஜினாமா செய்ய வேண்டும். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத செயலிழந்த அரசாக இந்த திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்பனை செய்த குற்றவாளிகளின் வீடுகளில் திமுகவை சேர்ந்தவர்களின் படங்கள் தான் இடம்பெற்றுள்ளது. இதனால் இக்குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை முற்றிலுமாக பரவியிருக்கிறது. திமுக அரசு மக்களை போதைப் பொருட்களால் அழித்துக் கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக ஜனநாயக முறைப்படி சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது அதற்கு பதிலளிக்க திமுகவினர் தயக்கம் காட்டி வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றார். 3 குற்றவியல் சட்டங்களையும் ஒத்திவைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், கடந்த ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி இந்திய நீதி சட்டம், இந்திய குடிமை தற்காப்பு குறியீடு, இந்திய ஆதார சட்டம் ஆகிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தார். இந்த 3 மசோதாக்களும் முறையான விவாதம் இன்றி தன்னிச்சையாக நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டன. இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையில் இருந்து 146 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த 3 புதிய சட்டங்களும் ஜூலை 1ஆம் தேதி 2024 முதல் நடைமுறைக்கு வர உள்ளன. இந்த 3 சட்டங்களையும் அமல்படுத்துவதை தள்ளி போடப்பட வேண்டும் என்பது காங்கிரசின் தெளிவான கருத்தாக இருக்கிறது. இந்த 3 சட்டங்களும் மறுசீரமைக்கப்பட உள்துறை விவகாரங்களுக்கான நிலைக்குழுவால் முழுமையாக மதிப்பாய்வு செய்யப்பட்டு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். 3 சட்டங்கள் குறித்து அனைத்து சட்ட வல்லுநர்கள் மற்றும் அமைப்புகளுடன் விவாதங்களை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.